பாஜக தேசிய தலைவர் பதவியேற்கும் நொடியில் மோடி சொன்ன வார்த்தை, இதான் பாஜக பவர், செம்ம மாசு. பாஜக தேசிய தலைவராக இன்று நிதின் நவீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த விழா டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசியதுதான் தமிழக அரசியலிலும் கவனம் பெற்றுள்ளது. குறிப்பாக திமுகவின் முகத்துறையை குறைத்துள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி 45 வயதான நிதின் நவீனை இந்தியாவில் பெரும் மாற்றங்களை கண்ட புதிய தலைமுறை இளைஞர் என்று நெகிழ்ச்சியாக பேசினார். பூத் நிலை முதல் தேசிய நிலை வரை பல்வேறு கட்சி பதவிகளுக்கான தேர்தல்கள் நடைபெற்று நிறைவடைந்ததை தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் நிதின் நவீன் பாஜகவின் தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டார். கட்சி விஷயங்களை பொறுத்தவரை நிதின் நவீனுக்கு நான் ஒரு தொண்டன், அவன் என் தலைவன். நிதின் நவீன் நம் அனைவருக்கும் தலைவர். அவருடைய பொறுப்பு பாஜகவை நிர்வகிப்பது மட்டுமல்ல, அனைத்து என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதுமாகும் என்று கூறியுள்ளார். வானொலியில் செய்திகளை கேட்டதிலிருந்து செய்யறிவு பயன்படுத்துவது வரை நன்கு தேர்ச்சி பெற்ற காலத்தை சேர்ந்தவர் நிதின் நவீன். அவரிடம் துடிப்பும் மிகுந்த அனுபவமும் உள்ளன. அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ணா அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஷோஜி ஆகியோரின் தலைமைகள் பாஜக பூஜ்ஜியத்திலிருந்து உச்சிக்கு பயணம் மேற்கொண்டது. இந்த நூற்றாண்டில் வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி போன்ற தலைவர்கள், நமது பல மூத்த தலைவர்கள் இணைந்து அமைப்பை விரிவுபடுத்தினர். ராஜ்நாத் சிங்கின் தலைமையில் முதன்முறையாக பாஜக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. பின்னர் அமித்ஷாவின் தலைமையில் பாஜக பல மாநிலங்களில் அரசு அமைத்ததுடன் மத்தியில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தது. ஜே.பி. நட்டாவின் தலைமையில் பாஜக பஞ்சாயத்து முதல் நாடாளுமன்றம் வரை மேலும் வலுப்பெற்றது என பேசினார். இதில் தான் ஒரு தொண்டன், எனக்கு தலைவர் நிதின் நவீன் என்று குறிப்பிட்டு பேசியதுதான் பாமர மக்களுக்கும் பாஜக கட்சியின் உறவு இதுதான் என நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன. நாட்டிற்கே பாரத பிரதமராக இருக்கும் இவர்தான் தான் எல்லாம் என்று இல்லாமல் மேடையில் ஏறி தனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு பேசியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. மோடியின் இந்த பேச்சு கவனம் பெற்றது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் என்னதான் வாரிசு அரசியல் என்று இருந்தாலும் மூத்த தலைவர்கள் எல்லாம் பதவியில் இல்லாமல் அடிமட்ட தொண்டர்களாக இருந்துவிட்டு செல்வதற்கும் கட்சியில் இளைஞர் ஒருவரை கட்சியின் உச்சபட்ச பொறுப்பு கொடுப்பது பாஜகவில் மட்டுமே நடக்கும் என்று கூறப்படுகிறது.